Good evening, my dear lovable children. Yes. So, இந்த தருணத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்நேரம் வீட்டுல பிரியாணி சாப்பிட்டுட்டு ஜாலியா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அரௌண்ட் ஒரு 600 to 1000 பீப்புள் கிட்ட இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 1000 பீப்புள்ல இந்த ஒரு 150 மெம்பர்ஸ் தான் வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா எடுத்து உங்களுடைய கோலை ரீச் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. ஸோ நீங்க தான் உங்க கோலுக்காக ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்ணா, யார் யாரெல்லாம் அவங்க கோலுக்காக ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுடைய சக்சஸை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா விராட் கோலி கூட சொல்லுவார் இல்லையா, ஐ வில் கிவ் 120% அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த 20% எதுக்காக அவர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு, அந்த 20% தான் அவருடைய சக்சஸ் டிட்டர்மைன் பண்ண போறது. புரியுதுங்களா? பிகாஸ் 100% எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த 20% எக்ஸ்ட்ரா எஃபர்ட், அந்த 1 மைல் எக்ஸ்ட்ரா தூரம் யார் நடக்கிறாங்களோ, அந்த 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் யார் எடுத்து வைக்கிறாங்களோ, இப்ப நீங்க எல்லாருமே எங்க வந்துட்டீங்க, அந்த டாப் 1%க்கு வந்துட்டீங்க. ஸோ உங்களுடைய விக்டரியை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ இந்த டாப் 1% பீப்புளை நான் வெல்கம் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களுக்கு கிளாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாட்வி நீட் அகாடமி சார்பாக உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். எஸ். ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, திருவண்ணூர்ல இருந்து வந்திருக்கீங்க, வளவனூர்ல இருந்து வந்திருக்கீங்க, கெடார்ல இருந்து வந்திருக்கீங்க, கண்டாச்சிபுரம் வரைக்கும் இருந்துலாம் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்? இந்த இடத்துக்கு போனா நம்மளால சென்டம் எடுக்கணும், அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஸோ இந்த செஷன் விட்டு நீங்க போகும்போது டெஃபினட்டா சொல்றேன், ஒரு 100% ஒரு கான்பிடென்ட்டோட தான் நீங்க எல்லாரும் வெளியே போக போறீங்க. போகும்போது நான் டெஃபினட்டா இந்த பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ணிடுவேன், மேத்ஸ்ல சென்டம் எடுத்துருவேன்ற ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி தான் இந்த செஷனை நாங்க மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்பிடென்ட்டோட நீங்க வெளியே போறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த டைம்ல நம்மளுடைய மேத்ஸ் சார் உங்களை பாக்குறதுக்காக ரொம்ப ஈகரா பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அவரையும் நாங்க கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு காமிச்சிடுவோம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா? என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், அட்டெண்ட் த செஷன் வித் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்லை. பட் இதுக்கப்புறம் இருக்க போற நெக்ஸ்ட் 3 hours எப்படி இருக்கும்னா, உங்களுடைய ஃபேஸ் வந்து போர்டை மட்டும் தான் பார்க்கணும், கீழே எதையுமே பார்க்க கூடாது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன் நீங்க எல்லாரும் கொடுக்க போறீங்க. செகண்ட் திங், லிசன். லிசன்னா உங்க எல்லாருக்குமே மீனிங் தெரியும். லிசன் rather than noting down. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மேம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, கீழே வந்து நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு செஷனா இது இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். நடக்கிறது எல்லாத்தையும் உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எழுதவே எழுதாதீங்கன்னு சொல்லிடல, பட் எழுதிட்டு மட்டுமே போயிடாதீங்கன்றதுதான் இது என்னுடைய கருத்து. சரிங்களா? ஸோ என்ன ஒரு ஃபேக்கல்டி சொல்றாங்க அப்படின்றத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. தேர்ட் திங், கீப் யுவர் எனர்ஜி ஹை. எனர்ஜி ஹை. ஓகே, அப்ப நம்ம இந்த அகாடமிக்குள்ள எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் எந்திரிப்போமா? ஓகே. எதுக்காக இப்ப எந்திரிச்சதுக்கா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ் இவ்வளவு தூரம் இந்த சண்டே டைம்ல உங்களை இவ்வளவு தூரம் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து நம்மள விட்டுட்டு பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவும் உங்களுடைய டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, 1 year உங்களுக்கு வந்து 12th கஷ்டப்பட்டு அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளாஸ் கவனிச்சிருப்போம்ன்றத அளவுக்கு அவங்களும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்காகவும், பேரண்ட்ஸ்க்காகவும், நம்ம டீச்சர்ஸ்க்காகவும் ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்போமா? ஓகே கண்ணா, ஃபைன். சோ இப்ப எல்லாரும் உட்காந்துக்கோங்க. உட்காந்தாச்சா? ஃபைன். அடுத்தபடியா நம்ம லாட்வி டீம் ஃபர்ஸ்ட் 50 மெம்பர்ஸ்க்கு பிளான் பண்ணோம் இந்த ஈவெண்ட்டை. அப்புறம் இன்க்ரீஸ் ஆக 100 மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. 100 மெம்பர்ஸ்க்கு மாத்தணும். மறுபடியும் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தோம். வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துட்டு ஃபைனலா உங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் கூட நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அகாமடேட் பண்ணியிருக்காங்க நம்ம லாட்வி டீம். இவ்வளவு ஒரு அருமையா 150 பேர் இங்க உள்ள உட்கார அளவுக்கு அகாமடேட் பண்ணிருக்காங்க. டிவிஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு அகாமடேட் பண்ணதுனால நம்ம லாட்வி டீம் இருக்கு. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு கைட்டு பெல் கொடுத்துடலாமா? இது ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்க ஸ்கூலுக்கு வந்ததே இருந்துதான் இது நம்ம டீம் எல்லாமே அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த ஒரு டேக்காக.
திருமுருகன் சாரை போய் நம்ம கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். டிரைவர் டீம்ல இருந்து சரி, பேக்ரவுண்ட் டீமா இருக்கட்டும், இன்சார்ஜஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு டேக்காக அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபைன். சோ நம்ம எனர்ஜி எல்லாமே இப்ப கொஞ்சம் எல்லாருக்குமே ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட ஸ்மைல்ஸ் என்னால பார்க்க முடியுது. அடுத்து இம்பார்ட்டன்டான விஷயம், ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஷேர் யுவர் ஃபீட்பேக். இப்போ அடுத்து திருமுருகன் சாரோடைய கிளாஸ் வந்து நடக்க போகுது. உங்களுக்கு எங்க டவுட் வந்தாலும் உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணி, சார் எனக்கு இந்த இடத்துல இந்த டவுட் இருக்கு, இது புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அதை கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. சரிங்களா? உங்க ஸ்கூல்ல இருந்த மாதிரி ஒரு போரிங் லெக்சர்ஸா அது இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி இன்டராக்டிவ். உங்களுக்கு எல்லாருமே நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டர் சார் பேசியிருப்பாரு. அவர் பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு பேசியிருப்பாரு. நம்ம லேட் மீட்டிங் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸோ ஒரு பயம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்க எந்த டவுட்டா இருந்தாலும் தென் அண்ட் தான் கிளியர் பண்ணிக்கோங்க. கடைசியா இந்த செஷன் முடிஞ்சு போகும்போது உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பேஷன்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட். ஏன் சார் பேஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து சில சாப்டர்ஸ் எனக்கு இந்த சாப்டர்ல தான் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு நினைச்சிருப்பேன் மேக்ஸ்ல, இல்லையா? அதுல மோஸ்ட்லி இந்த ட்ரிக்னாமெட்ரின்ற சாப்டர் நிறைய பேருக்கு என்னவா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அந்த சாப்டர்ல எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். பட் ஆனா எடுத்த உடனே அந்த சாப்டருக்கு நம்ம ஜம்ப் ஆக முடியாது, இல்லையா? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 தான் நம்மளால வர முடியும். சோ உங்களுக்கான விருப்பப்பட்ட சாப்டர் வர வரைக்கும் நீங்க பேஷன்ஸை வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். நான் சொன்ன இன்டராக்ஷன், நம்ம ஃபேக்கல்டிஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்களுக்கு எந்த டவுட்டாலும் தென் அண்ட் கிளியர் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ இதுதான் இந்த செஷனுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே. இது எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமிட்மெண்ட் ஓவர் இன்ட்ரெஸ்ட். கமிட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்றதை நான் சொல்றேன். மேக்ஸ்ல 100 எடுக்கணும்ன்றது எல்லாருக்குமான இன்ட்ரெஸ்ட் தான், இல்லையா? அதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கோம், 150 பேருமே எதுக்காக வந்திருக்கோம்? மேக்ஸ்ல 100 எடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். பட் கமிட்மெண்ட் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குள்ளே இருக்கு. கமிட்மெண்ட்ன்றது அதுக்காக நீ டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்றியா அப்படின்றதுதான் முக்கியம். நீங்க அதுக்காக இன்னும் எத்தனை நாளுக்கு எக்ஸாக்டா இருக்கு? இந்த சண்டேல இருந்து கரெக்டா ஒரு 2 வீக்ஸ் தான், இல்லையா? ஸோ அப்கமிங் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? டெய்லி இதுக்காக உன்னுடைய ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா எடுத்து வைக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? அதுதான் கமிட்மெண்ட். இப்ப சொல்லுங்க, நீங்க கமிட்டடா இருக்கீங்களா இல்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? இதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம கமிட்மெண்டோட இருப்போமா? நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் தான். எஸ், ஓகே ஓகே, வெரி குட் அண்ணா. சோ இதெல்லாமே நம்ம பண்ணோம்னா சக்சஸ் அப்படின்றத நம்ம ரீச் பண்ணுவோம். அதுக்குதான் இந்த ஐஸ்பர்க் கான்செப்ட் அப்படின்றத சொல்லுவாங்கண்ணா. வாட் இஸ் ஐஸ்பர்க் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மேல ஒரு சின்னதா ஒண்ணு தெரியுதா, ஒரு பேல் ப்ளூ கலர்ல, அதுதான் நமக்கு வந்து வெளியே இருந்து பார்க்கணும் தெரியும். அதுதான் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், டேலண்ட், நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட் எல்லாமே. ஓகேவா? நீங்க இப்ப போற ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒரு எக்ஸாமா இருக்கட்டும், டேலண்டா இருக்கட்டும், எல்லாமே. பட் இதெல்லாம் தாண்டி என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே தெரியாம இருக்கிறது என்னது, இந்த டார்க் ப்ளூ பார்ட் என்னது, இதெல்லாம் தண்ணிக்குள்ள புதஞ்சிருக்கு, அவ்வளவு ஆழமா இருக்கு. எங்க அந்த வேல்ஸ் எல்லாம் கீழே சுத்திக்கிட்டு இருக்கும், இல்லையா? வேல்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? பாட்டம் ஆஃப் த சீல தான் இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளவு தூரத்துக்கு என்ன முக்கியம்ன்றாங்க? பிலீஃப். இதெல்லாம் நீ சக்சஸ் ஆகணும்னா அது மாதிரி நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ ஒண்ணு நம்பணும். புரியுதுங்களா? சோ எல்லாத்துக்குமே அடிப்படையா நீங்க பில்ட் பண்ண வேண்டியது என்னது, பவுண்டேஷனே என்னதுன்னா அந்த பிலீஃப் தான். ஓகேவா? அதை தான் நீங்க பில்ட் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் 14 டேஸ் எல்லாமே. ஸோ பிஃபோர் தட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ டிப்ஸை வந்து உங்களோட எக்ஸாமுக்காக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எக்ஸாம்ல சூப்பரா மார்க் வாங்கணுன்றதுக்காக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னதுன்னா, நம்ம எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாமை சூப்பரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய பாடி, உன்னுடைய மைண்டு, உன்னுடைய எமோஷன்ஸ், இதை மூணுத்தையும் யார் ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களால டெஃபினட்டா 12th பப்ளிக் எக்ஸாமை ஈஸியா வந்து சூப்பரா நல்ல ஒரு டாப் ஸ்கோர் எடுக்க முடியும். ஆனா யார் வேணா எடுக்கலாம், நீங்க எடுக்கலாம், யார் வேணா எடுக்கலாம். இவங்க தான் எடுக்க முடியும், டாப்பர்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. எனி ஒன் கேன் கிராக் 12th பப்ளிக் எக்ஸாம் வெரி ஈஸிலி. அதுக்கு முக்கியம் என்னன்னா இது மூணு தான் இருக்கணும். உன்னுடைய பாடி, உன்னுடைய மைண்டு, உன்னுடைய எமோஷன்ஸ், இதை நீ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் நான் பாடியை கண்ட்ரோல் பண்றது? வெரி சிம்பிள். பாடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு ரெண்டே தான் தேவை, ஃபுட்டு அண்ட் தென் ரெஸ்ட். ஓகேங்களா? நம்ம ஒழுங்கான ஃபுட்டை டெய்லியுமே எடுத்துக்கணும். சரிங்களா? இதை நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்றது, என்னுடைய குழந்தைங்க கிட்ட நான் ஃப்ரீக்வெண்டா சொல்றது இதுதான். நீ நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, எந்த எக்ஸாமுக்கு வேணா படிங்க, பட் உங்களோட ஃபுட் ஷுட் பி வெரி வெரி ப்ராப்பர். உங்க வீட்டுல செஞ்ச ஃபுட்டை மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். மசாலா போட்ட ஃபுட்ஸ், அவுட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், பிரியாணி, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கமிங் ஃபியூ டேஸ், ஒரு 2 வீக்ஸ் தானே இருக்கு, அப்புறம் எக்ஸாம் ஒரு 2 வீக்ஸ், ஒரு 4 வீக்ஸ் தானே அவாய்ட் பண்ண போறோம். லைஃப் லாங் உங்களை பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. பட் அப்கமிங் இந்த 4 வீக்ஸ் மட்டும் என்ன அவாய்ட் பண்ணிடுங்க, நான்வெஜ் மெயினா.
இல்ல சார் நான்வெஜ் தான் சார் என் உயிரே அப்படின்னு இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி சாப்பிடுறது இல்ல வாரம் சாப்பிடுறது இல்லாம கொஞ்சம் ரொம்ப மினிமலா இந்த மட்டன் சிக்கன்லாம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அவாய்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஸோ உங்க ஃபுட்டு எதுக்காக ஃபுட்டுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, நம்மளுடைய இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய செகண்ட் பிரெயின். ஆஸ் அ டாக்டர் எனக்கு தெரியும் நம்ம இன்டெஸ்டைனோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது. சயின்டிபிக்கலாவும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். பட் அதெல்லாம் இப்ப பேசும்போது நானே ஒரு 3 மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், இன்டெஸ்டைன் இஸ் செகண்ட் பிரெயின். புரியுதுங்களா? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ உங்க பிரெயின் அப்படிதான் ஒர்க் பண்ணும். நம்ம நல்ல ஃபுட், அதாவது இந்தியன்ஸா பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம கன்சியூம் பண்றதுனால நம்ம மனசுல எப்படி இருக்கு, எங்கேயுமே போயிட்டு நம்ம வாருக்கு போக வேணாம் அப்படின்னு தான் நம்மளோட இந்தியன்ஸோட மென்டாலிட்டி இருக்கும். நம்ம எங்கேயுமே போருக்கு போனதே கிடையாது பெருசா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றேன். பட் வேற சில கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க, அவங்க போருக்கு போறாங்க, பாம்பு பிளாஸ்ட் அங்கங்க நடக்குது. இதெல்லாம் ஏன் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான். நான் இதை பிலீவ் பண்றேன். ஸோ நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் ஒழுங்கா இருந்தா நம்மளுடைய திங்கிங் ஒழுங்கா இருக்கும். தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே இன்டெஸ்டைன் இஸ் அவர் செகண்ட் பிரெயின். புரியுதுங்களா? ஸோ ஃபுட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிப்போம். அண்ட் தென் உங்க அம்மா குக் பண்ண ஃபுட்ஸை மட்டும், அம்மா இல்ல அப்பா யாரும் உங்க வீட்டில் குக் பண்றாங்களோ அந்த ஃபுட்டை மட்டும் கன்சியூம் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஃபுட்டையும் கன்சியூம் பண்ண வேணாம். லைட் ஃபுட்ஸ், இட்லி, தோசை, இடியாப்பம், இந்த மாதிரியான ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஃபுட்டு. தென் ரெஸ்ட். ரெஸ்ட்னா நம்ம இப்பெல்லாம் சில பேர் நைட் ஃபுல்லும் படிச்சுட்டு அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதுவோம். தயவு செய்து நான் சொல்றேன், அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 11 o'clock படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 11:30 படுத்துருங்க. ஒரு 5 to 6 hours சாலிடா தூங்குங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இந்த ப்ரிப்பரேஷன் லாஸ்ட் ஸ்டேஜா இருக்கட்டும். பிகாஸ் நீங்க ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் 11:30 தூங்கிட்டு ஒரு 5:30 எந்திரிக்கலாம். பிகாஸ் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னது? எனிஒன்? நியூரான்ஸ் இல்லையா? சோ நம்ம படிக்கிறது எல்லாமே நம்மளுடைய நியூரான்ஸ், நம்ம செல்ஸ்ல எல்லாம் போய் சேவ் ஆகணும்னா அதுக்கு அந்த ரெஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கணும்னா நீங்க எவ்வளவு படிச்சாலும் அப்பதான் போய் அது உங்களுடைய செல்ஸ், உங்களுடைய நியூரான்ஸ்ல போய் சேவ் ஆகும். அப்பதான் நீங்க எக்ஸாம் எழுதும் போது நம்ம எங்கேயோ படிச்சது கூட நமக்கு ஞாபகம் வந்து எழுதிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுக்குதான் ரெஸ்ட்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாடியை இப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். செகண்ட் திங், நம்ம மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஒன்லி பை மெடிடேஷன் தானே. நீங்க எந்திரிச்ச உடனே கடன் அவசரமா எல்லாத்தையுமே பண்ணாம ஃபர்ஸ்ட் மெடிடேட். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சிம்பிளஸ்ட் வே ஆஃப் மெடிடேஷன் என்னது? இன்ஹேல், எக்ஸேல். அதை மட்டும் கவனிங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை தான் நானும் சொல்றேன். ஒரு அட்லீஸ்ட் 10 minutes எவ்ரிடே மார்னிங் ஏஞ்ச உடனே உட்காந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் யாராலையுமே இருக்க முடியாது. எங்கெங்கயோ நமக்கு சிந்தனைகள் போய்கிட்டே தான் இருக்கும். பட் அந்த ஒரு 2 minutes தாண்டினதுக்கு அப்புறம் உன்னோட டேவோட பிளான் நீயே மேக் பண்ணுவதுனா, ஓகே இந்த டே நான் இதை படிக்க போறேன், ஃபர்ஸ்ட் அடுத்து இதை படிக்க போறேன், அடுத்து இதை படிக்கணும்னு உன் பிரெயின் உனக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ உன்னோட ஒரு டேவோட ஷெடியூலை நீ போட ஆரம்பிச்சிடும். அந்த மெடிடேஷன் அந்த பண்ற அந்த 10 minutes. ஏன்னா நீ சும்மாவே இருக்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் எதையும் யோசிப்பேன். அதுக்கப்புறம் பிரெயின் ஃபுல்லும் அலைன் ஆயிட்டு இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம், இது இன்னைக்கு கஷ்டமான டாஸ்க், ஸோ அதை காலையில பண்ணி முடிச்சிடலாம், இது ஈஸியான டாஸ்க், நடுவில் பிரேக் கிடைக்கும் போது பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு உன் பிரெயின் உனக்கு அழகான ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துரும். ஸோ அதை தான் நீ அடுத்து ஃபாலோ பண்ண போற. புரியுதா? அதுக்காக தான் சொல்றேன், பிரெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ மெடிடேட் பண்ணுங்க. நல்ல ஷெடியூல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அண்ட் தென் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாலே சூப்பரா சக்சஸ் ஆயிடலாம். தேர்ட் திங், நம்மளோட எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் என்னன்னா, இப்போ டக்குன்னு நம்ம அப்பா அம்மா திட்டாங்கன்னா, பாய்ஸா இருந்தா அப்பா திட்டா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவோம், ஃபீமேல்ஸ் இருந்தா அம்மா திட்டா ரொம்ப ஹர்ட் ஆயிடும் இல்லையா? சோ அப்படின்னும் போது அன்னைக்கு டேவே கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அக்செப்ட் ஆஸ் தே ஆர். அவங்க அம்மாவா இப்படி திட்டிட்டு தான் இருப்பாங்க, அப்பா இப்படி திட்டிட்டு தான் இருப்பாரு, ஓ திட்டட்டும்னு விட்டுருங்க. அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க அப்படிதான்றத நீங்க இப்படிதான்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல உங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. நம்ம யாருமே வந்து விவேகானந்தரோ போதி தர்மரோ கிடையாது இல்லையா? சோ எல்லாருமே அவங்கதான் நம்ம. சோ நம்ம எப்படி இருக்கோமோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதே மாதிரிதான் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா டெஃபினட்டா ஹர்ட் ஆக போறது கிடையாது. ஒரு சர்டன் ஸ்டேஜ் 11th 12th அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும், அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அதை விட்டுருவோமே அப்படின்ற தாட், ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்கன்னா. இப்போ இந்த மூணுத்தையுமே நம்ம ஹர்ட் பண்ணாம இருந்தாலும் நம்ம மோஸ்ட் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவங்க பெருசா திட்டுறதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க. திட்டாங்கன்னா அவங்க அப்படிதான் திட்டுவாங்க அப்படின்னு விட்டுருங்க. ஓகேவா? ஃபியூச்சர்ல அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி உங்களோட எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் உங்க கைக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ இப்போ கமிங் டு ஐஸ்பர்க் கான்செப்ட், மெயினா நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த பிலீஃப்ஸ் இல்லையா? ஸோ வாட் யூ பிலீவ் யூ பிகம். இதை புத்தா சொல்லியிருக்காரு. புத்தா மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. That we can do it better. We have to believe, we have to be positive. Believe. I think you should believe in everything.
to try to change things. And of course, the rest, it's the dedication, the hard work. You have to implant that in your mind that we are capable to change things and believe in your talents. I think it's the main point. Believe in yourself and anything is possible. Never stop believing in yourself. If you stop that, then your journey stops right there. So believe in life. Believe life has lot of surprises for everyone. You have to believe basically what you think you become. Be in the present moment. Forget about what happened in the past. If you want a better future, you create it. Believe and become. What you want will not happen. What you need will definitely happen. Take the means in your hands. Believe it. Create it. Believing alone is not enough. Believe and work towards it. Luck will automatically follow. Luck will come. That's what I believe and that's what I've been practicing. I believe that I can. So நான் மட்டும் இல்ல, the belief அப்படின்றத ஜெயிச்ச எல்லாருமே அதை மட்டும் தான் சொல்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் 11th 12th உங்களை மாதிரி படிக்கும் போது என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய ஃபாதர் அண்ட் மதர் எனக்கு ஊட்டி வளர்த்தது நம்பிக்கையை மட்டும்தான். உன்னால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே டாக்டர் சீட் எடுக்க முடியும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே நீ எடுத்துருவ, உன்னால முடியும்ன்றத மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுதான் நான் டாக்டர் சீட்டை எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே கிராக் பண்ண, ரிப்பீட் இல்ல, ஒரு வருஷம் பிரேக்ல எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு இல்ல இருந்தது அந்த நம்பிக்கை மட்டும்தான். அதை ஊட்டி வளர்த்த என்னுடைய ஃபாதர் அண்ட் மதருக்கு இந்த இடத்துல நான் வந்து நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய ஃபாதர் சார் தான், வேற யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் எல்லாம் போய் படிச்சேன். அந்த கஷ்டம் எல்லாம் நம்ம விழுப்புரம்ல இருக்க பீப்புள் படக்கூடாது அப்படின்ட்டு லேட்வின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குவோம் அப்படின்ட்டு அதுக்கும் நம்பிக்கை கொடுத்து உறுதுணையாவே இத்தனை வருஷமும் என் கூட உறுதுணையா இருந்து ஃபுல்லும் இன்னைக்கு வரைக்கும் லேட்வி 5 years தான் நம்ம லேட்விய இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெரி சக்சஸ்ஃபுல்லா. அதாவது ஒரு வருஷம் ரிசல்ட் இருக்கும், ஒரு வருஷம் ரிசல்ட் இருக்கு, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா இயருமே ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். விழுப்புரம்ல ஒரு நல்ல ஒரு கோச்சிங் சென்டரே இல்ல அப்படின்ற நிலை மாறி, அதாவது சென்னைக்கோ இல்ல நாமக்கல்கோ தான் போய் படிக்கணும்ன்ற ஒரு நிலையை மாத்தி இப்ப விழுப்புரம்ல இருந்து 25+ டாக்டர்ஸ் தான் லேட்வி உருவாக்கி இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த நம்பிக்கை மட்டும்தான் சொல்லலாம். சோ அந்த நம்பிக்கையோட யார் யாரெல்லாம் இங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி யாருக்காவது உங்களுக்கு அந்த டாக்டர் ஆகணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்களும் லேட்வியை நம்புங்க, நம்ம சேர்ந்து பயணிப்போங்க. Thank you so much for your coming. Thank you. லேட்வி நீட் அகாடமி யூடியூப்லயும் இருக்கு, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா அதுல ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க.